மலச்சிக்கல் பத்தி பார்க்க போறோம். ஸோ மலச்சிக்கல்ன்றது இப்போ ஒரு சின்ன பிரச்சனையா தெரியுதுன்னா, பட் இதை கண்டுக்காம விட்டா மேலும் பல பிரச்சனைகள் இது உண்டாக்கும். ஸோ ஆயுர்வேதால சமநிலையில இருக்கக்கூடிய வாதம் இம்ப்ராப்பரா இம்பேலன்ஸ் ஆகுறதுனால கான்ஸ்டிபேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு டிப்ரெஷன்னால, சில பேருக்கு முடக்கு வரதுனால கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன் வரதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ மலம் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஸ்டோரா இருக்கிறதுனால அங்க பவல் மூவ்மெண்ட் இருக்காது கான்ஸ்டிபேஷனால. இது இன்டர்ன் என்ன பண்ணுனா நம்மளோட லிவர், பிரெயின் அண்ட் இம்யூன் சிஸ்டம்க்கு ராங் சிக்னல்ஸ் மாதிரி சென்ட் பண்ணும். அதனால மைக்ரைன் அண்ட் வேற காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷனால வரக்கூடிய மற்ற காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா ஹெமராய்ட்ஸ் வரலாம், ஃபிஸ்டுலா, ஃபிஷர்ஸ் வரலாம், வயிறு உப்பிசம், லிவர் ப்ராப்ளம், இன்டெஸ்டைன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய வரும். இதை மேனேஜ் பண்றதுக்கு நீர்ச்சத்து, நார்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள், கீரை வகைகள் எடுத்துக்கலாம். டெய்லி பசுனை எடுத்துக்கலாம். குல்கந்த், கருப்பு திராட்சை, ஆலோவேரா பல்ப் இதெல்லாம் டெய்லி டயட்ல ஆட் பண்ணிட்டே வரலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இதுக்கும் பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க மித்ரன் ஹெல்த் சென்டரை ஃபாலோ பண்ணுங்க.